யார் இந்த தமிழன்? இந்த உலகில் முதலாவதாக தோன்றியவன், தன் மொழிக்காக சங்கம் வைத்தவன், தன் மொழிக்காக உயிரையும் தந்தவன், இந்த உலகில் சென்ற இடங்களிலெல்லாம் நாகரிகங்களை தோற்றுவித்தவன், இந்த உலகில் 2000 வருடங்களுக்கு முன்பே கிரேக்கம், அரேபியம், ரோமர்களுடன் வணிக தொடர்பில் இருந்தவன், இந்த உலகத்தை வணிகத்தால் கட்டி ஆண்டவன், இந்த உலகத்தில் மிகப்பெரிய கப்பற்படையை வைத்திருந்தவன். இந்த கப்பற்படையால் இன்றைய இந்தியா, இலங்கை, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், கம்போடியா, இந்தோனேசியா என உலகில் பல நாடுகளை கட்டி ஆண்டவன். இந்த உலகில் நீதி தவறாது அறம் சார்ந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவன். இந்த உலகில் ஒப்பற்ற இராணுவத்தை உருவாக்கியவன். அந்த இராணுவத்தில் மது, மாது, புகை என ஏதுமில்லை. கணிதவியல், வானியல், அறிவியல், மருத்துவம் என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியவன். சென்ற இடங்களிலெல்லாம் தன் மொழியை வளர்த்தவன். அந்த மொழிக்காக சங்கம் வைத்தவன். இந்த உலகிற்கு வீரத்தை கற்றுக் கொடுத்தவன். உலகில் மிகப்பெரிய கோவில்களை கட்டியவன். தூணுக்குள் இசையை ஒழித்து வைத்தவன். இலக்கிய கலை, கட்டிடக்கலை, ஓவியக்கலை என அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கியவன். நீதி தவறாமல் வாழ்ந்தவன். ஒருவேளை நீதி தவறினால் தன் உயிரையே மாய்த்து கொண்டவன். சாதி, மதம், தீண்டாமை என ஏற்றத்தாழ்வில்லாமல் வாழ்ந்தவன். இந்த உலகத்தில் ஒப்பற்ற இலக்கிய நூல்களை படைத்தவன். அந்த இலக்கியத்திற்குள் உலகமே போற்றக்கூடிய அறிவியலை ஒழித்து வைத்தவன். தினம் தினம் அறிவியலோடு இணைந்து வாழ்பவன். இந்த உலகத்திற்கு வழிகாட்டியா இன்றும் இருப்பவன். இந்த உலகின் மிகப்பெரிய நாகரிகத்தை உருவாக்கியவன். யாராலும் செய்ய முடியாத பல அதிசயங்களை செய்தவன். இந்த உலகத்தின் முதல் அணையை கட்டியவன். இந்த உலகத்தின் முதல் பொது வாக்கெடுப்பை நடத்தியவன். இந்த உலகில் முதலில் தோன்றியவன் மட்டும் தமிழன் இல்லை. இந்த உலகிற்காக இயல், இசை, நாடகம், கலை, அறிவியல், பண்பாடு, கட்டிடக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, மருத்துவக்கலை, இலக்கியக்கலை, அறம் சார்ந்த இயற்கை சார்ந்த நீதி தவறாத வாழ்க்கை என பலவற்றை இந்த உலக மக்களுக்கு கொடையாக அளித்தவன் தான் நம் தமிழன். வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம், நம் மரபணு தமிழர் வழி மரபணு இல்லையெனில் மரணித்து பிறப்போம் தமிழனாக.